பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நாம் யாரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், யாருக்கு பிள்ளைகள் என்பதை மறந்துவிட்டு அநேக நேரங்களில் மனுஷர்களுக்கு அடிமைகளாகி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம முயற்சி செய்து நம்முடைய வாழ்நாளில் அநேக நேரங்களையும் நம்முடைய பணங்களையும் நம்முடைய தாளந்துகளையும் திறமைகளையும் இழந்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற உன்னதமான ஜனங்களாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். எனவே நாம் யாருடைய பிள்ளைகள், நாம் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கு நேராய் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிதான திட்டங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நாமும் அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய முடியும். இதை புரிந்து கொள்ளும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பொருளாதார வல்லுநராக இருந்த ஜான் கென்னத் என்பவர் தன்னுடைய எல்லா வேலையும் சிறப்பாய் செய்து கொண்டே இருந்தார். அவருக்கு பணிவிடை செய்வதற்கு, குறிப்பாக அவருடைய ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பதற்காக ஒரு பெண்ணை நியமித்தார். அந்த பெண்ணுடைய பேர் எமிலி. அந்த பெண்ணிடம் எல்லா வேலைகளும் செய்யும்படி கொடுப்பார். அவரும் திறமையாய் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே தன்னுடைய எல்லா அலுவலக பணிகளெல்லாம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தவர், நான் மிகவும் இப்பொழுது களைப்பாக இருக்கிறேன், எனவே சில நிமிடங்கள் நான் போய் தூங்க போகிறேன், அது வரைக்கும் ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சுன்னா அதை நீங்களே அட்டன் பண்ணுங்க சொல்லி அந்த பெண் பணியாளரிடம் சொல்லிவிட்டு அவர் நன்றாக தூங்கிவிட்டார். சில நிமிடங்களிலேயே அவருடைய அந்த தொலைபேசி மணி அடித்தது. உடனே அதை அட்டன் பண்ண அந்த பணிப்பெண் எமிலி, அவள் எடுத்த உடனே மறுமுனையிலிருந்து ஒரு குரல் கேட்டது. நான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பேசுகிறேன், ஜான் கென்னத் இருக்கிறாரா என்று கேட்டவுடன் இந்த பணிப்பெண் சொன்னார்கள், இது அவருடைய வீடு தான், ஆனால் இப்பொழுது அவரை நான் கூப்பிட முடியாது, காரணம் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், மிகவும் களைப்போடு இருக்கிறார், எனவே எந்த தொலைபேசி அழைப்பு வந்தாலும் அதை என்னை அட்டன் பண்ணி சொல்லியிருக்கிறார், எனவே இப்பொழுது அவரை அழைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே அதை கேட்ட அந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டு மறுபடியும் அவர் சொன்னார், இல்லை, ஒரு முக்கியமான அவசரமான செய்தியை ஜான் கென்னத்திடம் நான் சொல்ல வேண்டும், எனவே உடனடியாக அவரிடத்தில் நான் கால் பண்ணியிருக்கேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே அந்த பணிப்பெண் சொன்னார், மிஸ்டர் பிரசிடென்ட், நான் ஜான் கென்னத்துக்கு தான் பணிப்பேன், அவருக்கு தான் நான் அசிஸ்டண்ட் ஒழிய உங்களுக்கு நான் வேலை செய்யவில்லை, எனவே என்னுடைய எஜமானன் எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நான் செய்ய முடியும், அவர் சொல்லியிருக்கிறார் எந்த தொலைபேசி மணி ஒலித்தாலும் அதை நீ அட்டன் பண்ணி, இப்பொழுது என்னால் பேச முடியாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன உடனே இதை கேட்ட அந்த அமெரிக்க ஜனாதிபதி மிகவும் திகைப்போடு ஓகே என்று சொல்லி காலை கட் பண்ணி விட்டார். நேரம் ஆனது பின்பதாக ஜான் கென்னத் அவர் ரெஸ்ட் எடுத்தவர் மறுபடியும் எழும்பி யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா என்று அந்த பணிப்பெண்ணிடம் கேட்கும்போது அந்த பணிப்பெண் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஜான் கென்னத்திடம் சொல்லும்போது அவர் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார். பின்பு உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு இவரே தொலைபேசியில தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, என்னுடைய பணிப்பெண் இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இம்மிடியட்டாக அந்த ஜனாதிபதி சொன்னாரா, யார் அந்த பணிப்பெண், எங்கேருந்து அவங்கள செலக்ட் பண்ண, அவங்க நாளைக்கு இருந்து என்னுடைய வெள்ளை மாளிகைக்கு எனக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பதற்கு அனுப்ப முடியுமா என்று கேட்டார். காரணம், அந்த பணிப்பெண்ணுடைய அந்த அர்ப்பணிப்பு. அவள் தெரிந்தற என்னுடைய எஜமானுக்கு மாத்திரம்தான் நான் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு அர்ப்பணிப்போடு அந்த டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதுனால அது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவளுக்கு பயப்படவில்லை, தைரியமாக அதுக்கு நோ சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நோ சொன்னாள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் யாரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு விசேரம் மறுபடியும் நினைவு கூற வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவ சேற்றிலிருந்து தூக்கினார், மீட்டார், அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அநேக நேரங்களிலே அவருடைய நோக்கத்தை மறந்து, அவர் செய்த நன்மைகளை மறந்து, அவரை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக அநேக மனிதர்களை பிரியப்படுத்தி எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். இல்லை, நாம் மனிதர்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக தேவன் நமக்காக அந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்கவில்லை.
அவருடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். அநேக நேரங்களிலே ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, வேத வாசிப்பதற்கு நேரம் இல்லை, சபைக்கு வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுவதற்கு நேரம் இல்லாமல் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நிறைய வேலைகளுக்கும், நிறைய நிகழ்ச்சிகளுக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் தேவ சமூகமே, தேவனுடைய பாதமே நமக்கு மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் மனுஷருக்கு அடிமையாகாமல், மனிதரை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணாமல், உம்முடைய பாதத்தில் வந்து அமர்வதற்கும், உம்முடைய மனதை, இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதற்கும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மனுஷருக்கு அடிமையாகாமல் தேவனுக்கு பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். ஒருவேளை இதுவரைக்கும் மனுஷர்களுக்கு அடிமையாகி மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக தன்னுடைய நேரங்களையும், தன்னுடைய தாளந்துகளையும், திறமைகளையும் பயன்படுத்தியிருந்தாலும் கர்த்தர் அவர்களை மன்னிப்பீராக. இந்த நாளிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மனிதர்களை பிரியப்படுத்த வாழாமல் உம்முடைய இருதயத்தை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. அன்றைய நீர்களை குறித்து வைத்திருக்க அந்த தரிசனங்களை, திட்டங்களை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.